Hi everyone, welcome to Barvin Kitchen. நம்ம இன்னைக்கு வந்துட்டு மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், அது கூட 4 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள், 4 ட்ரை சில்லி ரெட் சில்லி அதுவும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 3 விசில் வைக்கணும். இப்போ நம்ம அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஆயிலு, சால்ட்டு, மஞ்சள், ரெட் சில்லி இதில் வந்து கொதிக்க விட்டுட்டு அப்புறமா 1 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 3 விசிலுக்கு வைக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சு 2 நிமிஷம் நம்ம வந்து அந்த எண்ணெயிலேயே வேக விடுவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து மட்டனில் உள்ள தண்ணி எல்லாம் விட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கிறோங்க. நான் வந்து இப்போ ஒரு 3/4 கப்பு சேர்க்குறேன். இப்போ வந்து இந்த மட்டனை வந்து 3 விசிலுக்கு வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இது மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சுக்காவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து மசாலா பொருள் என்னென்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஜீரகம் வந்துட்டு 3/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 7லேருந்து 8 எடுத்திருக்கேன், 1/2 இன்ச் பட்டை, பிரியாணி இலை வந்துட்டு ஒரு 3/4 முழு இலையில் வந்து காவாசி பிச்சுட்டேன், 3/4 எடுத்திருக்கேன். நான் இந்த மசாலா அளவெல்லாம் இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட் வச்சு தான் எடுத்தேன். இப்போ நம்ம இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து கொத்தமல்லி, பெப்பர், ஜீரகம், சோம்பு இது 4ஐயும் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து ஒரு கடாயை சூடு பண்ணி எல்லாத்தையும் போட்டேன். இப்போ இதை நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்துட்டு நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சில்லி, பட்டை, பிரியாணி இலை இது 3ஐயும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து வந்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுட்ராக்கி எடுத்துடலாம். மிக்ஸி ஜார் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க, தண்ணியாக இருந்துடாமல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்புறம் சுக்காவுக்கு தேவையான வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். அது கூட வந்துட்டு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் வந்து மட்டன் வேக வைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு தான் வேக வச்சுருக்கேன்.
3/4 கிலோ மட்டனுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும். ஸோ இதை நம்ம தாளிக்கையில் சேர்த்துக்கலாம், இந்த 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை. அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் திருப்பி. இப்போ மட்டன் வந்து 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயிலும் 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 3/4 பதம் சின்ன வெங்காயம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா 3/4 பதமாக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து பச்சை மணம் மாறுற வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க சுக்கா மசாலா வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா பச்சை மணம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விடுவோம். நமக்கு தேவையான பொருட்களோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்சுருக்கோம். அதில் வந்து தண்ணி இருக்குது, அந்த ஸ்டாக் இருக்குல்ல மட்டன் ஸ்டாக்கு அது இருக்குது. நம்ம வந்துட்டு அது வந்து இதில் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம், வேண்டான்னா நம்ம வந்து இது சூப்பாக கூட குடிக்கலாம். அந்த மட்டன் மட்டும் சேர்த்துட்டு ட்ரையாக வந்து சுக்கா ரெடி பண்ணலாம். நான் வந்துட்டு இப்போ வந்து கிரேவியாக தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு நான் வந்து மட்டன் ஸ்டாக்கை வந்து இதில் சேர்க்குறேன். இந்த மட்டன் ஸ்டாக் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்து எல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் இதில் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இந்த மசாலா எல்லாம் அந்த மட்டன் உள்ளே போகணும். நீங்கள் இதுக்கு மேலே வந்து காரம், இப்போ நான் போட்டிருக்க சில்லி பெப்பர் இதோட காரத்துக்கும் இன்னும் மேலே உங்களுக்கு காரம் வேணும்னா 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்போம் சிம்லேயே. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மட்டன் உள்ளெல்லாம் மசாலா போய் நல்லா சுருண்டு வந்துருச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சுக்காவில் வந்து கொஞ்சம் இந்த கிரேவி மாதிரி வேணும்னா இப்படியே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் வந்துட்டு ட்ரையாக வேணும்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வந்துட்டு சுக்கா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கைப்பிடி மல்லி இலை சொல்லியிருந்தோம், அதை தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் இது கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பர்வின் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.